பிக்சல்வர்ஸில் வாலெட் கனெக்ட் பண்ண முடியலை, எப்படி சால்வ் பண்ணுற, எப்படி கனெக்ட் பண்ணுற? முதலாவது பிக்சல்வர்ஸுங்கிற அந்த ஏர்ட்ராப் இன்னும் லான்ச் ஆகலை. ஓகே, பிக்சல்வர்ஸில் இன்னும் என்ன பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸும், அடுத்தது 4 அந்த கார்ட் காம்பினேஷனை சரியாக கொடுக்குறதுக்கு பாயிண்ட்ஸும் கொடுக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. அது அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணி ஏர்னிங் பவரை கூட்டுறதுல எந்த பிரயோசனமும் இல்லையா, நம்ம கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸுக்கு தான் ஏர்ட்ராப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஏர்னிங் பவரை கூட்டாமல் கண்டினியூஸாக உங்களோட பாயிண்ட்ஸில் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலெட் இருக்கும். அந்த வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பைனான்ஸ்லேருந்து எல்லா வகையான எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டையும் கனெக்ட் பண்ணலாம், ட்ரஸ்ட் வாலெட் கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ரைவேட் வாலெட் கூட கனெக்ட் பண்ணலாம். இவங்க நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. அநேகமான ஏர்ட்ராப்ஸில் எக்ஸ்சேஞ்ச் வாலெட் கனெக்ட் பண்ண வேணாம், ப்ரைவேட் வாலெட் அப்படி இல்லாட்டி டொன் கீப்பர் வாலெட், டொன் எக்கோசிஸ்டம் இருக்கிற வாலெட் தான் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லா வாலெட்டையுமே கனெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன வாலெட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் USDT ERC20 டிபாசிட் அட்ரஸ் கேட்குவாங்க. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் ஸ்டக் ஆகி நிற்கணுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப அதே ப்ராசஸை செஞ்சீங்கன்னா வாலெட் கனெக்ட் ஆகும். எனக்கு ஃபஸ்ட்டுக்கு செய்யக்குள்ளே ஸ்டக் ஆகி நிற்கி, திரும்ப ரெண்டாவது செய்யக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு கனெக்ட் ஆகிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ கனெக்ட் ஆகினதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த எக்ஸ்சேஞ்சில் லோகோ மேலே வந்துடும். நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக் ஒன்று இருக்கும், அந்த எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லி. நாளைக்கு இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகி இவங்க ஏர்ட்ராப் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகினிக்கின்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூஸ் அவங்க சொன்ன விஷயம்லாம் செஞ்சு கூடுதலான பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் உங்களோட பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த எந்த வாலெட் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உங்களுடைய ஏர்ட்ராப் வந்து சேரும். ஸோ இல்லை நீங்கள் நினச்சிட்டீங்க நீங்கள் கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் உண்மையான ரியல் மணின்னு சொல்லி, இல்லை இது இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் டோக்கன் தான். நாளைக்கு இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகக்குள்ள உங்களுக்கு டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற ஏர்ட்ராப் தான் உண்மையான ஏர்ட்ராப், உண்மையான கிரிப்டோ கரன்சி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் டோக்கனை நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. பிக்சல்வர்ஸ் ஏர்ட்ராப்பை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி மற்றவர்களுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சல்வர்ஸோட லிங்க் வேணும்னு சொன்னால் பிக்சல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்குது, அதில் லிங்க் வேணும்னு சொன்னாலும் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சல்வர்ஸ் மாதிரி நிறைய ஃப்ரீ நல்ல ட்ரஸ்டபிளான ஏர்ட்ராப்ஸ் நிறைய போட்டிருக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி கண்டினியூஸாக ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஏர்ட்ராப்பில் இருப்பீங்கன்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு ஏர்ட்ராப் விருப்பம் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் மணி இருக்குது, மணி ஸ்பெண்ட் பண்ண மாதிரி குயிக்காக ஏர்ன் பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ட்ரேடிங் பொட்சல் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அது சம்மந்தமான விஷயங்கள் வேணும்னு சொன்னால் ட்ரேடிங்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான நாலேஜ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது HBUட, அதில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலும் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்குது. பை.